பேலன்ஸ்டு டயட் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால கம்பை வந்து என்னுடைய ஃபுட்டில் நான் ரெகுலராக இப்போ சேர்த்துட்ருக்கேன். இதில் அயனும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக வச்சுக்கிடுது. நம்மளுக்கு புரோட்டீன், மெக்னீஷியம் அந்த மாதிரி எல்லா ஹெல்த்து முக்கியமானது எல்லாமே அதில் இருக்குது. நான் அந்த மாதிரி கம்பு 1 கிலோ வாங்கி அதை வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். மிக்சியில் அரைச்சிக்கிடுவேன், இல்லை நம்ம வெளியே கூட மெஷினில் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். அப்புறம் அதை வந்து நாளைக்கு குக் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம அதை ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சோம்னா அது வெந்து நல்லா முழுமையாக சத்து இறங்கி நம்ம டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நைட்டு ஊற வச்சதை காலையில் எழுந்திரிச்சி இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சினோம்னா அது கம்மஞ்சோறு, கொஞ்சம் அதிகமாக ஊற்றி காய்ச்சினோம்னா அது கம்மங்கஞ்சி. இப்போ நான் இதில் மோர் கரைச்சி குடிப்பேன். ஸோ அதுதான் கம்மங்கூழ். உப்பு போட்டு மோர் ஊற்றி கரைச்சி நம்ம குடித்தோம்னா அது கம்மங்கூழ். நம்ம இதை எந்த ஃபார்மில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சி வச்சிட்டோம்னா எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது பிடிக்காதவங்க தோசையில் இல்லாட்டி சப்பாத்தியில் மாவில் பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். பட் நான் வந்து இந்த ஃபார்மில் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோங்கிறதுனால கூழ், கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.